கிமு கிபி எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா நம்ம இப்ப இருக்கிற காலம் பிசிஏசி. ஐயோ அம்மா! பிசிஏசினா என்னன்னு பாக்குறீங்களா? பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா. பிஃபோர் கொரோனா நமக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நம்மளால சாப்பிட முடியும். இந்த ஆஃப்டர் கொரோனா நம்மளால எங்க போயும் சாப்பிட முடியாத நிலைமையில நம்ம இப்ப இருக்கோம். ஆனா ஆஃப்டர் கொரோனா இந்த கொரோனா முடிஞ்சாலும் நம்மளால வெளியே போய் நமக்கு இஷ்டப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட முடியுமான்னு தெரியலங்க. அது ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்கு. எல்லாரும் மிஸ் பண்ற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம் தாங்க இன்னைக்கு நம்ம கிட்ஸ் கிச்சன்ல பார்க்க போறோம். ஐயோ அம்மா! எக் பேஜோ ஒரு பர்மீஸ் ஃபுட்ங்க. அது நார்த் மெட்ராஸ் சைட்ல ஒரு அங்கமாவே மாறிடுச்சுங்க. ஏன் நம்ம மனசுல கூட ஒரு இடம் பிடிச்சிருச்சுங்க. எக் பேஜோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தாங்க நான் சொல்லணும். அப்படி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச எக் பேஜோவை டேஸ்ட் மாறாம நம்ம வீட்டு கிச்சன்ல எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். எக் பேஜோ பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 5 எக் எடுத்திருக்கேன். சால்ட் வாட்டர், நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், நீல நீளமா கட் பண்ண பூண்டு, லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், டமரண்ட் வாட்டர், கொத்தமல்லி. முதல்ல எக்கை பாயில் பண்ணிடலாம். இப்போ எக் பாயில்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன்ல ஆயில் போட்டு அது சூடானதும் ஆனியன் போட்டு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதுல ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்துட்டு இருக்கு. இது நல்லா கிறிஸ்பி ஆனதும் இதுல இருந்து நம்ம இதை எடுத்துடலாம். ஆனியன் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே கிறிஸ்பி ஆகாது. அது ஆற ஆற தான் கிறிஸ்பி ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம இதே ஆயில்ல பூண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிட்டோம். ஃப்ரை பண்ண ஆனியனும் கார்லிக்கும் ரெடியாக இருக்குது. நான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுதான் இந்த ஆயில். நம்ம பூண்டும் வெங்காயத்தையும் வறுத்த ஆயில். இதுதான் நம்ம பேஜோவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனும் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு. வாங்க நம்ம பேஜோல இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு எக் எடுத்துக்கோங்க. அதுல பாதி மட்டும் கட் பண்ணுங்க, ஃபுல்லா கட் பண்ணாதீங்க. கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சர் அதுல கொஞ்சோண்டு வைங்க. அதுல இந்த ஃப்ளேவர்ட் ஆயில், salt water, lemon water, tamarind water, அப்புறம் garnishingக்கு கொத்தமல்லி. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணலாம்.
உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்க வைஷ்ணவி. இது நம்ம கிட்ஸ் கிச்சன். சமைக்கலாம், சுவைக்கலாம்.